ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் NRK. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MRPL அப்படிங்கிற ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்விங் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு 1.5 மாதமாக பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரீசன் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இன்னுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இன்னும் சரியாக இல்லை. அதாவது நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நிஃப்டியோட ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டு ஸ்டாக் வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் அனலைஸ் பண்ணோம். மேபி வந்து நிஃப்டி வந்து இங்கே வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நம்ம அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா 2 EMI போட்டு ஸோ அந்த 2 EMIயில் இருந்து மார்க்கெட் டேன் ஆகி மேலே போகலாம். அப்படி இல்லை அந்த EMIயை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா, அதாவது ப்ளூ கலர் 200 EMIக்கு பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு இந்த லோவர் மினிமம் இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்காவது வரும். அப்படி இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறதான் நம்மளோட ப்ரிடிக்ஷன். ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு இது வந்து கரெக்டான டைமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக வந்து இது கரெக்டான டைம் இல்லை. பட் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கும் மார்க்கெட்டு ஓவரால் மார்க்கெட்டுக்கும் அந்த ஸ்டாக்குக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஸ்விங் ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து சும்மா ரஃபாக வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ட்ரேடர். இதில் வந்து ஹவ் டு டூ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த நேமை நான் ஆல்ரெடி மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மேலே ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் எனக்கு அது சேஞ்ச் ஆகவே இல்லை. மற்ற எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே மட்டும் சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் என்னென்னு பார்த்திங்கன்னா MRPL. இந்த ஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கோட 1 டே சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டு ட்ரெண்ட் வந்து டவுனில் இருக்குது. ஸோ மார்க்கெட் நல்லா டவுனில் இருந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 143 ரூபாயில் இருந்து லோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 63 ரூபா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் அந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அந்த பேட்டர்னை வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் இப்போ வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ கிளியராக ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் வித் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். அதுவும் வால்யூம் வந்து நம்ம வேறு லெவல் வால்யூமில் வந்து ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அது வந்து நல்ல வால்யூமில் வந்து மார்க்கெட் இன்றைக்கி தான் பிரேக் ஆகிருக்குது. மார்னிங் நான் செக் பண்ணும்போது 61 ரூபா நைட் இருந்துச்சு. இப்போ 63.45 போயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், இது என்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். சரிங்களா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு. மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கி மறுபடியும் பிரேக் பண்ணி மேலே போகுது. மேபி வந்து மார்க்கெட் மறுபடியும் இங்கே வந்து 57 ரூபா தொட்டுட்டு கூட மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஸோ இங்கே வரைக்கும் போடுறதுனால 143 ரூபா டார்கெட் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அதாவது அஸ் பர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த லென்த் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. எல்லாமே மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு டார்கெட் இருக்குது, ஃபஸ்ட் டார்கெட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு டார்கெட் இருக்குது. சரிங்களா, மேக்ஸிமம் இந்த 2 டார்கெட்டை நம்ம பிடிச்சாலே போதும். ஸோ இந்த டார்கெட்டையும் பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து நமக்கு வந்து டார்கெட்டாக இருக்கும். இது வந்து தேர்ட் டார்கெட் தான். ஸோ இது வந்து எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த டார்கெட் வந்து நமக்கு கிடச்சிச்சு. நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த 3வது டார்கெட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே ட்ரையல் பண்ணிகிட்டே போங்க. ஸோ ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த 75 வச்சுக்கோங்க. 2வது டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 87 வந்து வச்சுக்கோங்க. இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து மேபி ஒரு 1.5 மாதம் கேப் அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருப்போம் பிரேக் அவுட் ஆனதுக்கு பிறகு ரீடெஸ்ட் ஆகும் அந்த இடத்துல வந்து எந்த மாதிரி பை பண்ணணும்னு. அதாவது நம்ம வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல பை பண்ணியே ஆகணும். மேபி இதுக்கு நாளைக்கும் வந்து அப்பர் சர்க்யூட் அடிச்சிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாதி அமௌண்ட்டுக்கு வாங்குங்க. மீதி பாதியை வந்து மேபி இங்கே லோவில் கிடச்சிச்சின்னா வாங்குங்க. அப்படி இல்லைனா பாதி அமௌண்ட் டார்கெட் அடிச்சிச்சுன்னா சந்தோஷம், ஏதோ ஒரு அமௌண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஆமாம், அது பெரிய ஸ்டாப் லாஸ் தான். பட் ஆனால் ஸ்டாப் லாஸு இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வச்சு ஆகணும். பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ட்ரி இங்கே எடுத்து மறுபடியும் மார்க்கெட் டேன் ஆகி போகுது அப்படின்னா டேன் ஆகி போனதுக்கப்புறம் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்ச பிறகு என்ட்ரி எடுங்க. ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை இதுக்கு கீழே வச்சாலே போதும். சரிங்களா? இதுக்குள்ள ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டார்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு, இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சின்னா வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். மேபி நமக்கு என்ட்ரி வந்து இந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து வேறு ஸ்டாக் நோக்கி தான் போகணும். இதே வந்து பார்த்திங்கன்னா 1:3 ரிஸ்க் ரிவார்ட் பக்கத்தில் கிடைக்குது ஃபஸ்ட் டார்கெட்டே. ஸோ செகண்ட் டார்கெட்டு வெயிட் பண்ணிங்கன்னா 1:4.8 அதை கிட்டத்தட்ட 1:5 பக்கத்தில் வந்து நமக்கு வந்து டார்கெட் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட என்ட்ரி எங்கே எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மேபி நீங்கள் இந்த இடத்துல ஒரு பாதி ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு மீதி பாதி ஸ்டாக்கை இந்த இடத்துல பை பண்ணிங்கனாலும் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சென்டரில் வந்துடும். ஸோ அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்மளோட டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு 1:3 டார்கெட் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னோடய பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எந்த மாதிரி பிரேக் அவுட்லலாம் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாக்கோட இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வேறு என்ன, ஆல்ரெடி நிஃப்டி எப்படி வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்ட வீடியோலே லாஸ்ட்டாக போட்ட வீடியோலேயே வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து டெய்லி வீடியோ வந்து போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஸ்விங் ட்ரேட் ஃபஸ்ட் வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து உள்ளே வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேனிக்காக இருக்குது. ரீசன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டாக இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது அப்படிங்கிறதுனால, டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ நான் வந்து இந்த இது பக்கத்தில் ரிஸ்க் எடுக்க பெருசாக விரும்பலை அப்படிங்கிறதுனால வந்து ஸ்விங் ட்ரேடை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட ரீசன் எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து சொல்லியாச்சு. சரி, ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஸோ எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நான் எதை பேஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரிய வரும். பேட்டர்ன்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர், அது 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒன்று போட்டிருப்பேன், இன்னொன்று கப்பன் கேண்டில் வந்து போட்டிருப்பேன். சரிங்களா? சரி, ஓகே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் எழுதிட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.